வரணும்னு செய்யணும்னு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு என்னமோ பொதுவாக அப்படி போயாச்சு. ஆனாலும் எல்லாரும் இங்கேருந்து இப்போ போகிறோம். வீட்டுக்கு போன உடனே ஏதாவது கருத்துக்கள் மனசில் ஓடும். காந்தி கிராமத்துக்கு காந்தி கிராமம் நோட்டுன்னே ஒரு சின்ன நோட்டை வாங்கி வச்சுக்கணும். அதில் இங்கே வந்து ஏதாவது 1 2 3 4 5 ஒரு 5 கருத்தை செலக்ட் பண்ணி எழுதி வச்சிடணும். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கல 10 வீட்டில் ஒரு 5 குழந்தைய கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆனால் அவனை சொல்லி கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே வேண்டாம், அதிலிருந்து வந்துடும். அதில் நான் எப்பொழுதுமே எல்லாருக்கும் முதல்ல சொல்லி கொடுக்குறது, ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கு தான் இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம அது இதெல்லாம் நம்ம மனசில் வருதுன்னாக்கா உள்ளே இருக்க ஜோதி, விளக்குன்னு சொல்லலாம், ஜோதின்னு சொல்லலாம், அதை நினச்சி பார்த்து ஏதாவது நம்ம செய்வோங்க. ஒரு 10 பிள்ளைங்க சேர்ந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், இங்கே வந்து உட்காந்துக்கிடுவேன். அந்த மடையில் இருந்த அந்த சூரியன்ற ஜோதி இப்படி சுற்றி இப்படி நேரம் வராமல் அப்படியெல்லாம் போய் அந்த மூலையில இருந்து அவ்வளோ பெருசாக வரும். அதை பார்த்து, ஐயா நீ எனக்கு வழிகாட்டு, எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு என் கூட இருந்து செய்யான்ட்டு கேட்டுட்டு அப்புறம் மற்ற வேலை செய்ய போய்க்கிறேன். இந்த ஒன்றையாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அந்த ஜோதியை நினைச்ச உடனே நம்ம யாருக்காவது என்ன மாதிரி செய்யணுமென்ற கருணை எண்ணம் நம்ம மனதில் வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேணும்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தர் பேசிட்டு அப்படி இப்படி இப்படி போகிறாங்க. எல்லாம் ஊருக்கு போகிற நோக்கத்தில் மனசு இருக்கும்போது, இது காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பீங்களா, 5 மணிக்கு எழுந்திருப்பீங்களா, 6 மணிக்கு கையெல்லாம் கழுவிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு முன்னால் ஐயா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, உன்னுடைய கருணைகள்லாம் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி என் கூட இருக்கு இந்த 5 குழந்தைகளும் என் கூட இருக்கும். ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு 5 பிள்ளையாவது இருக்கணும். ஒரு தன்னாக நமக்கு வந்துடும், காந்தி நினைப்பு வந்துடும். செய்யணும்னு ஒரு வார்த்தை கேட்கணும். ஆசீர்வாதங்கள்.